ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நம்ம எப்போவுமே வெண்டைக்காவை பொரியல் பண்ணி தான் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெறுமனே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வெண்டைக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சின்ன சின்ன டிப்ஸோடு இன்றைக்கி இந்த ரெசிபியை ஷேர் பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். வெண்டைக்காயில் இந்த வழுவழுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம்னா கொல கொலன்னு இல்லாமல் இருக்கும். அந்த வெண்டைக்காய் கூட ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம், பெரிய தக்காளி ஒன்று எடுத்துக்கலாம். நான் என் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தக்காளி கூட அரைச்சிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும், கருக்காமலும் இருக்கும். நல்லா வதக்குனதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை எண்ணெயிலே வதக்கிக்கலாம். எண்ணெயிலே இது 3/4 பதத்துக்கு வெந்திருக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்க்க போகிறோம். கடலை மாவு சேர்த்து எல்லா காயிலையும் கடலை மாவு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். தினமும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமல் செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது வெண்டைக்காய் சாப்பிட்டா மேக்ஸ் நல்லா வரும்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏன்னா வெண்டைக்காயில் விட்டமின் B9 அதிகமாக இருக்குது. இந்த B9 வந்து மூளையில் உள்ள செல்களுக்கெலாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. மூளையில் உள்ள நரம்புலாம் ஸ்ட்ராங்காக இருக்குமா, அதுக்காக இந்த B9 தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அடிக்கடி குழந்தைங்களுக்கு வெண்டைக்காய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க பிரெயினுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.